ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அவருடைய போதனைகள் அத்தனையும் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறதாய் காணப்படவில்லை, மாறாக கர்த்தரை நாடி அவரை பிரியப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று யாரை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதான உறுப்பினர்களை பிரியப்படுத்தும்படியாக ஆண்டவரை வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் சமுதாயத்தில் காணப்படுகிறதான ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு இயேசுவை இந்நாட்களில் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாரம்பரியங்களையும் சபைகளையும் பிரியப்படுத்துவதற்காக ரட்சிப்பை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆரோன் முதல் பிரதான ஆசாரியர் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும்படி கூறினவுடனே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட பொன் காதணிகளை வாங்கி பொன் கண்டுகுட்டியை உருவாக்கினார். அது நிமித்தம் ஆரோன் மேல் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தான் என்று சொல்லி உபாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் தன் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் பிரியப்படுத்துவதற்காக பாகாலுக்கு பலிபீடம் கட்டி அவர்களை தொழுது கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக காணப்பட்டது. பிலாத்து யூத ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டான். இஸ்ரவேல் சபையானது கர்த்தரை பலமுறை பரீட்சை பார்த்ததினால் அவர்களில் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. ஆகையால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளும் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்வதையே தன் விருப்பமாக கொண்டிருந்தார். 2 முறை வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்றும் சாட்சி பகர்ந்தார். மனுசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சிப்பட்டான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையால் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஜீவியம் செய்ய நம்மை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதுக்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்கின்ற நாங்கள் யாரை ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதத்தின் மூலமான எங்களுக்கு போதிக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனுஷர்களை அல்ல ஆண்டவரே, நாங்கள் என்னதை செய்தாலும் எதை செய்தாலும் அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் பிரியப்படுத்துகிறவர்களாக தகப்பனை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தும் பொழுது அப்பா அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தருகிறேன், அதற்கேற்ற கிருபைகளை தருகிறேன், அதற்கேற்ற பலனை தருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னுள்ள நாட்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி உம்முடைய நாமம் மகிமைக்கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.